உலகத்துல ரொம்ப கொடிய விஷம் அப்படின்னு சொன்னா அது மனிதனோட சுயநலம். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற நிலைக்கு மனிதர்கள் வந்து விட்டார்கள். சுயநலம் தனியா வரப்போறதில்ல. மனுஷனோட மனசுல கசடுகள் தங்கி வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு குடும்பத்தை கேட்டு பாருங்க. அப்பா வயசாகிட்டா தனிமையா விடப்படுறாரு. எல்லாருக்குமான அம்மாவா இருந்தவங்க இன்னைக்கு ஏமாற்றத்துல தனியா நிக்கிறாங்க. காரணம் சுயநலம். கணவன் மனைவி 2 பேரும் சரியா தானே இருக்காங்க. ஆனா அதிர்ச்சியா சின்ன சின்ன சண்டைகளுக்கு காரணம் என்னவா இருக்கு? அதுதான் சுயநலம். நான் தான் முக்கியம் அப்படிங்கிற சுயநலம். ஒரு தந்தையை நினைச்சு பாருங்க. வேலை செய்யறான், உடம்பு சோர்ந்து போய் வரான், ஒரு கப் டீ கொடுன்னு கேட்குறான். அந்த ஒரு வார்த்தை குழந்தைகளுக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் தந்தைகளுடைய நிலைமை இருக்கு. அவனோட சோர்வு யாருக்குமே இங்க தெரிய மாட்டேது. ஏன்னா அவங்க உலகம் அவர்களோட நலன் சார்ந்தே இருக்கு. ஒரு தாயை நினைச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே செஞ்சு கடைசியில அவளை யாருமே கேட்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவளுக்கு ஒரு காய்ச்சல் வந்தா கூட குடும்பமே அப்படி நின்று போயிடும். அவள் இல்லாம அந்த வீடு நகராது. ஆனா அவளுக்காக கவலைப்பட அம்மா அப்படிங்கிற ஒரு குரல் அங்க கேட்கவே கேட்கல. ஏன்னா சுயநலம் அவளை பார்க்கவே பயப்பட வைக்குது. நண்பர்கள் கூட சுயநலத்தால மாறுறாங்க. பணம் கொடுத்தாங்கன்னா நன்மை, பணம் கேட்குறோம், கேட்டா நம்ம எதிரி. உண்மையான தொடர்பு பயனுள்ளவர்களுக்கும் பயன்படுத்திக்கிறவங்களுக்கு மட்டும்தான். பயன் கிடைக்கலனா நீயும் வேணாம், உன் நட்பும் வேணாங்கிற சூழ்நிலை உருவாகுது. ஏன் காதல் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நீ மட்டும் எனக்காக இருக்கணும், நான் சொல்றத மட்டும் கேளு. இதெல்லாம் காதலா? உனக்கு நீயும் எனக்கு நானுங்கிற காதல் போய் நான் சொல்றத நீ கேளு அப்படிங்கிற காலம் மாறி போச்சு. இதெல்லாம் காதலா? இல்லை, சுயநலமா மறைஞ்சிருக்கும் ஒரு சிறைச்சாலை. அதனாலதான் சில காதல் ஒத்துக்கொள்ளலைன்னா கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கூட போறாங்க. காதல் இல்லை, இது சுயநலத்தின் கொடூரம். சுயநலம் என்ன செய்து தெரியுமா? உறவுகளை நசுக்குது, அன்பை அழிக்குது, நம்பிக்கையை கிழிக்குது. சுயநலம் ஒரு வீட்டை உடைக்க முடியும், ஒரு குடும்பத்தை பிரிக்க முடியும், ஒரு மனுஷனை உள்ளிருந்தே அழிக்க முடியும். சுயநலம் வெல்லுமா? கடைசியா வெல்லும். ஆனா அவனோட வாழ்க்கை வெறுமையா இருக்கும். சுயநலம் வென்ற வீட்டில் சந்தோஷம் இருக்காது. சுயநலம் வென்ற மனசுல அமைதி இருக்காது. ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த அன்பு நிலைக்கும். ஆனா சுயநலம் அந்த வார்த்தையை சொல்ல விடாது. ஒரு நாளாவது நம்ம நெஞ்ச தொட்டு கேட்டு பாருங்க. சுயநலத்தால நம்ம என்ன கையில இருக்குன்னு அந்த கேள்விக்கு உண்மையான பதில உங்களுக்குள் நீங்களே சொல்லிக்கோங்க. ஒரு அழகான உண்மை. சுயநலம் கொண்ட மனிதனுக்கு உறவுகள் கிடையாது. உறவுகளை காப்பாற்றும் மனிதனுக்கு சுயநலம் இருக்காது. நம்ம வாழ்க்கை நாம மட்டும் வாழ்றதுக்கு இல்லை, நம்மவங்க நம்ம கூட வாழ்றதுக்கும் தான். உறவை காப்பாற்ற சுயநலத்தை விடுங்க. அதுதான் மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய வடிவம். சுயநலம் நிறைந்த உலகில் அன்பு கூட நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் மாறி போச்சு. சுயநலம், மறுபடியும் சொல்றேன், மிகப்பெரிய விஷம்.